அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு மகாலட்சுமியினுடைய ஞாபகம் தான் வரும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம சுக்கிர பகவானை வழிபடும்போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யமும் உண்டாகும், ராஜ யோகங்கிறது உண்டாகும். இந்த சுக்கிர பகவானை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் சுக்கிர பகவான் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்ன ஒரு தட்டில் மொச்சையை பரப்பி மொச்சைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு கிழக்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றுங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு தானியங்கிறது மொச்சை. அந்த மொச்சைக்கு மேலே நம்ம அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றும் போது நமக்கு சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அப்புறம் சுக்கிரனுக்கு உகந்த மலர்ன்னு சொல்கிறது வெள்ளை கலர் மலர், அதாவது வெண்தாமரை, மல்லிகைப்பூ, அந்த மாதிரி வெள்ளை கலரில் மலர் போட்டுக்குங்க. போட்டுட்டு தூபம்லாம் காணிங்க. நெய்வேத்தியம்னு சொல்கிறது சர்க்கரை பொங்கல், கேசரி, பாயாசம், அதாவது பால் பாயாசம், வெள்ளையாக இருக்கிற பால் பாயாசம்லாம் வைக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடித்த நெய்வேத்தியம். இதெல்லாம் வச்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. சுக்கிர பகவானை வழிபட வழிபட நமக்கு பண வரவுங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தொழில் நல்ல விருத்தி அடையும், ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். சுக்கிரன் தான் பணத்துக்கு முக்கிய ஒரு தெய்வம். அதாவது எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, அவன் ஜாதகத்தில் சுக்கிர யோகம் அடிக்கி அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதக ரீதியாக இருந்தாலும் நமக்கு சுக்கிர பகவானை வழிபட்டாலும் நமக்கு சகல வித சௌபாக்கியங்களோட சுக்கிர பகவானை வழிபடுறதுக்கு உகர்ந்த நேரங்கிறது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது வெள்ளிக்கிழமை முக்கியமாக அதில் சுக்கர ஓரையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4 to 6 வழிபடலாம். சுக்கர ஓரை 6 to 7 வழிபடலாம். பின்ன மத்தியானம் 1 to 2, சாயந்தரம் ராத்திரி 8 to 9, இந்த 3 நேரம் சுக்கிர ஓரை வருது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம விரதம் இருந்தும் கூட வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு அசைவ சாப்பாடை எடுக்காமல் சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். விரதம் இருந்து வழிபடும்போது அதனுடைய பலன்கள் கூடுதலாக இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமிக்கு தாயாருக்கும் உகந்த நாள். இந்த நாளில் சுக்கிர பகவானை நம்ம வழிபடும்போது நம்ம கேட்ட செல்வ செழிப்புகள்லாம் உண்டாகும். மனசார மனமுருகி வழிபடணும், மனசில் நம்பிக்கையோடு வழிபடணும். அதாவது நமக்கு தேவையான விஷயம் நிறைவேறத வரை நம்ம இந்த சுக்கிர பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டே வர 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 நமக்கு செல்வ செழிப்புங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஒரு தொழில் நடக்கணுனாலும் சரி, அந்த தொழில் மூலம் வருமானம் வரணுன்னாலும் நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த தொழிலும் நல்ல ரீதியில் நடக்கும். அதிலிருந்து வர்ற வருமானமும் நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு செல்வ செழிப்பே உண்டாகும். இப்படி சுக்கிர பகவானை நம்ம வழிபடும்போது இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யுங்க, நீங்கள் சாயந்தரம் ஆகும்போது பக்கத்தில் இருக்க கோயிலில் நவகிரகம் இருக்கும். நவகிரகத்தில் சுக்கிர பகவான் இருப்பார். அந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடிச்ச மலரான வெண்தாமரை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, என்ன இதோ அது வெள்ளை கலரில் உள்ள பூ வாங்கி கொடுத்து மனசார வழிபாடு செய்யுங்க. அங்கேயும் கோயிலில் போய் மனசார வழிபட்டு எப்போதுமே ஒரு வழிபாடு நம்ம செய்யும்போது நம்பிக்கையோடும் மனசாரையும் வழிபாடு செய்யணும். அப்படின்னா தான் அது நம்ம கேட்ட பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யலாம். இப்போ புதுசாக ஒருத்தங்க நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய தொடங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய நட்சத்திரம் இதான பூரம், பூராடம், பரணி, இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் முதல்ல வழிபாடு தொடங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்ற எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சுக்கிர பகவானை வழிபாடும் செய்யலாம். இந்த நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும். அந்த மாதிரியும் வழிபாடு செய்யலாம். சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிற அன்னைக்கு விடிஞ்சால் நம்ம அவருக்கு எப்போதுமே வெள்ளை கலருங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். வெள்ளை கலரில் நமக்கு வீட்டில் ஏதாவது, அதாவது முக்கியமாக நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை கலரில் இருக்க பால்கோவா, இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போதே அங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. அது கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சுக்கிர பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், செல்வ செழிப்பும் உண்டாகும். சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்து வர வர நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நிறைங்கிறது நமக்கு கூடும். பொருளாதார
அதிகரிக்கவே நமக்கு செல்வ செழிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக் நமக்கு வர தொடங்கிரும். நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நமக்கு வந்து ராஜயோகங்கிற ஒரு ராஜயோக வாழ்க்கையா அமைஞ்சிரும். பணம்னாலே அந்த இடத்துல வந்து சுக்கிர பகவான் வழிபாடு தான். சுக்கிர பகவான், மகாலட்சுமி வழிபாடு தான் பணத்துக்கு. இப்போ மகாலட்சுமியினுடைய நாளான வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை நம்ம வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்கள் உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிலையே ஒரு ராஜயோக வாழ்க்கை உண்டாயிரும். நானும் உங்களுக்காக சுக்கிர பகவானிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பதிவு உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.